வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மல்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைப்பாடுகளை விசாரிக்க விசேட புலனாய்வு பிரிவு. மெட்ரோ பேருந்து சேவை குறித்து அமைச்சரின் புதிய அறிவிப்பு. தனவந்தர்களான ஆளுந்தரப்பு கோடபாய ராஜபக்சவை தொடர்ந்து அனுரவிடம் ஏமாற்றமடைந்த மக்கள் நளின் பண்டாரா சூளுரை. இலங்கையில் அதிகரித்த இணையவழி பாலியல் துஷ்பிரயோகம் 114 நபர்கள் கைது. இலங்கையில் 100 மில்லியன் முதலீட்டு திட்டத்தை எதிர்பார்க்கும் இந்தோனேஷியா. சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம்களால் ஆபத்து, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்த எச்சரிக்கை. மீண்டும் மின் கட்டணத்தை 7% அதிகரிக்க அரசாங்கம் திட்டம் அம்பலப்படுத்திய சம்பிக்க. இஸ்ரேலுக்கு தொழிலுக்காக சென்றவர்கள் செய்த அட்டகாசம், நாடு கடத்தப்படும் 8 இலங்கையர்கள். பொல்லால் தாக்கி மகனை கொடூரமாக கொன்ற தந்தை, ஆபத்தான நிலையில் தாய், நள்ளிரவில் நடந்த பயங்கரம். ரயிலில் கைவிடப்பட்ட மர்ம பையில் மீட்கப்பட்ட போதைப்பொருள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் அதிகாரிகளை கொண்ட விசேட புலனாய்வு பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. இந்த பிரிவில் பிரதான போலீஸ் பரிசோதகர் உட்பட 16 போலீஸ் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். 1985 ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒழுங்குமுறை அதிகார சபை என்ற பெயரில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுகின்றவர்களின் முறைப்பாடுகளுக்கு பயனுள்ள மற்றும் உடனடி தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுப்பது, முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவது மற்றும் புலம்பெயர்ந்த சமூகத்திற்கு நிவாரணம் வழங்குவதை இலக்காக கொண்டு இந்த பிரிவு நிறுவப்பட்டதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். மேலும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த பிரிவு விரைவாக நிறுவப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அக்டோபர் 8ஆம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையில் புதிய உறுப்பினராக லங்கா மெட்ரோ பஸ் நிறுவனம் நிறுவப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முழுமையான சொந்தமான நிறுவனமாக நிறுவப்படும். ஆனால் அதன் செயற்பாடுகள் தனியார் துறையின் செயற்பாடுகளைப் போலவே இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேலும் நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் ஜனவரி 1, 2026 முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பழைய லேலேண்ட் மற்றும் டாடா பேருந்துகளில் சீட் பெல்ட்கள் பொருத்தப்படாததால் புதிய சீட் பெல்ட்டை தயாரிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபையின் தொழில்நுட்ப துறைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனத்துக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு மதிப்பளித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார அதில் பங்கேற்பார் என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், நான் அரசியலுக்கு வர முன்னர் கோடிகளில் காணப்பட்ட வருமானம் அரசியலுக்குள் பிரவேசித்த பின்னர் வங்கிக் கடனில் செல்கின்றது. ஆனால் ஆளுந்தரப்பினருக்கு உண்ண உணவும் உடுத்த ஆடையும் இன்றி இருந்த காலம் மாறி தற்போது அவர்கள் தனவந்தர்களாக உள்ளார்கள். இது இன்று சமூகத்தில் பாரிய கேள்வியாக உள்ளது. நாமும் எமது சொத்து பிரகடனத்தை வழங்கியிருக்கின்றோம். சொத்து பிரகடனம் வெளியிடப்பட்ட பின்னர் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களுக்கு அப்பால் ஜேவிபி கடந்த காலங்களில் எந்தளவு பொய்கூறி மக்களை ஏமாற்றியிருக்கின்றது என்பது தற்போது தெளிவாகியிருக்கின்றது. 2020 கோடபாய ராஜபக்சவிடம் ஏமாற்றமடைந்த மக்கள் தற்போது அனுரகுமார திசநாயக்கவிடம் ஏமாற்றமடைந்துள்ளார்கள். ஆனாலும் மக்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா அதில் பங்கேற்க தீர்மானித்துள்ளார். கட்சி உறுப்புரிமைக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாம் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையை பெற்றுள்ளோம். ஒரே சந்தர்ப்பத்தில் இருவேறு கட்சிகளில் அங்கத்துவம் வகிக்க முடியாது. எவ்வாறு இருப்பினும் இந்த இரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இஷ்டமாக உள்ளோம். இது குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றார். இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழா இன்று கட்சித் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். 2025ஆம் ஆண்டு இதுவரை இணையவழி ஏமாற்றுதல் மூலம் 28 சிறுவர்களும் 118 பெண்களும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது.
இதேவேளையில் 2024 ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட 15 சிறுவர்கள் இணைய வழி மூலம் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்தார். அதே ஆண்டில் 375 பெண்கள் இத்தகைய துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 114 நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் சுமார் 100 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்தோனேஷியா அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இலங்கை அரசுடன் இணைந்து வலுவான செயல் திட்டங்களை முன்னெடுத்து எதிர்காலத்தில் சிறந்த முதலீட்டு பங்குதாரராக விளங்குகின்ற விருப்பத்தையும் இந்தோனேஷியா தெரிவித்துள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று மேல் மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதுவர் மற்றும் மேல் மாகாண ஆளுநர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் கிரீம்களை கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்படுத்துவதால் அது கருப்பையில் உள்ள குழந்தையை நேரடியாக பாதிப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகியவண்ண இதனை தெரிவித்துள்ளார். பெண்கள் கர்ப்பகாலத்தில் இந்த கிரீம்களை பயன்படுத்துவதன் மூலம் குழந்தையின் மூளை வளர்ச்சி, நினைவாற்றல் இழப்பு மற்றும் குழந்தையின் நடைபயிற்சியில் சிரமங்கள் ஏற்படுதல் போன்ற பல செயற்பாடுகளை பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கிரீம்களில் அதிகளவு பாதரசம் இருப்பதால் தோல் வெண்மையாக மாறுகின்றது. இந்த பாதரசம் உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரசாயன பொருள் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். பெண்களின் கர்ப்பகாலத்தில் இரத்த ஓட்டம் மிக வேகமாக இருப்பதால் கிரீம்களில் உள்ள பாதரசம் உள்ளிட்ட கன உலோகங்கள் தோலில் உறிஞ்சப்படுவது விரைவாக நிகழ்கின்றது. இதனால் சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படுகின்ற கிரீம்களில் அதிகளவு பாதரசம் இருப்பதால் இந்த கிரீம்கள் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்ய சமர்ப்பிக்கப்படுவதில்லை என்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகியவண்ண மேலும் தெரிவித்துள்ளார். மின்சார சபையின் நட்டத்தை மின் பாவனையாளர்கள் மீது சுமத்தும் வகையில் மீண்டும் மின் கட்டணத்தை 7% அதிகரிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனையை 2002ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்தார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனைக்கு மக்கள் விடுதலை முன்னணிதான் ஆரம்பத்திலிருந்து கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. மின்சார சபையை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி மின்சார சபை தொழிற்சங்க உறுப்பினர்களிடமிருந்து ஒவ்வொரு மாதம் தலா 200 ரூபாவை பெற்றுக்கொண்டு அதனை தமது கட்சியின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டது. 2015 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு கடும் அழுத்தம் பிரயோகித்து மக்கள் விடுதலை முன்னணி தமது 6000 ஆதரவாளர்களை இலங்கை மின்சார சபையில் இணைத்துக் கொண்டது. மக்கள் விடுதலை முன்னணி ஒவ்வொரு மாதமும் தம்மிடமிருந்து 5000 ரூபாய் அறவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க உட்பட அரசாங்கம் மின்சார சபையின் சேவையாளர்களை அச்சுறுத்துவதற்கு முன்னர் மக்களிடம் மன்னிப்பு கோரி சுமார் 25 ஆண்டு காலமாக தமது மின்சார தொழிற்சங்கத்தினரிடம் சேகரித்த நிதியை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும். விலை மனு கோரலின் போது முறையற்ற வகையில் செயற்பட்டு அரசுக்கு சுமார் 85 லட்சம் ரூபாய் நட்டஈடு ஏற்படுத்திய நபரையே வலசக்தி அமைச்சராக ஜனாதிபதி நியமித்துள்ளார். இவ்வாறான நிலையில் எவ்வாறு ஊழலற்ற நாட்டை உருவாக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். இஸ்ரேலுக்கு கட்டுமான பணிகளுக்காக சென்று வேலைக்கு செல்லாமல் பல்வேறு இடங்களில் அலைந்து திரிந்த நிலையில் சமூக ஊடகங்களில் விவாதத்திற்குள்ளான இளைஞர் ஒருவரை நாட்டிற்கு திருப்பி அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவரது மன மற்றும் உடல்நிலை சரியில்லாததால் அவரை மீண்டும் அழைத்து வருவதற்காக தூதரகத்தின் தொழிலாளர் நல பிரிவைச் சேர்ந்த அதிகாரியும் அவருடன் கொழும்புக்கு சென்றதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா தெரிவித்துள்ளார். அதற்கமைய இலங்கைக்கு செல்ல நேற்று காலை டெல்லவி விமான நிலையத்திற்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மனநிலை பாதிக்கப்பட்ட அவரை கடந்த சில தினங்களாக பல இலங்கையர்கள் பாதுகாப்பாக கவனித்துக் கொண்டதாகவும் அவர்கள் அனைவருக்கும் தூதரகம் சார்பாக நன்றி தெரிவிப்பதாகவும் தூதுவர் கூறியுள்ளார். அவரை தவிர இஸ்ரேலுக்கு வந்து போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட மற்றொரு இலங்கையர் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளார். மேலும் அவரது கடவுச்சீட்டு தொலைந்து போனதால் அவருக்கு கட்டணம் வசூலிக்காமல் தற்காலிக கடவுச்சீட்டு வழங்க தூதரக நடவடிக்கை எடுத்துள்ளதாக தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இருவருடன் மது மற்றும் போதைப்பொருள் பாவனை காரணமாக நெருக்கடி எதிர்கொண்ட 7 பேர் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இந்த குழுவில் ஒரு பெண்ணும் அடங்குவார். 7 பேருக்கு மேலதிகமாக மது அருந்திய பின்னர் குளியலறையில் வழுக்கி விழுந்து நிரந்தர ஊனமுற்ற ஒரு நபரும் 2 வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு அனுப்பப்பட்டதாக தூதுவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது சொத்துக்கள்
கோரிக்கைகள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் கடிதம் மூலம் எதிர்க்கட்சி தலைவரால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் குறித்த விவரங்களை கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருந்தது. பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் அந்த விவரங்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் அவற்றை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமையவே அதற்காக கால அவகாசத்தை வழங்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல் தேவாலயகம போலீஸ் பிரிவின் பட்டுவத்த பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனை தாக்கியதில் மகன் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த மனைவி கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் பட்டுவத்த ஹெலமட பகுதியை சேர்ந்த 35 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். தேவாலயகம போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உடல் மீதான நீதவான் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் தேவாலயகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 9, 2025 வரை இணையவழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணையவழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும். தனியார் விண்ணப்பதாரர்கள் பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் போது தங்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும். தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களான www.donaids.lk அல்லது www.onlineexams.gov.lk/EIC இல் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பங்களை சரியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த ரயிலில் கைவிடப்பட்ட பையிலிருந்து 200 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 4:10 மணியளவில் மட்டக்களப்பு ரயில் நிலையத்தை வந்தடைந்த போது ரயில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சந்தேகத்திற்கிடமான பையை கண்டுபிடித்து அதனை புகையிரத அதிபரிடம் ஒப்படைத்தனர். பையை திறந்து பரிசோதித்த போது 252 சிறிய பாக்கெட்டுகளில் பொதி செய்யப்பட்ட 200 கிராம் போதைப் பொருள் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து மட்டக்களப்பு தலைமையக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த போதைப் பொருளை கைப்பற்றிய போலீசார் நீதிமன்றத்தில் அதனை ஒப்படைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.